didn't even get to cross. ஹலோ எவ்ரிபடி, வெல்கம் டு INFOSiv. வாட்ஸ்அப்போட புது ப்ரைவசி பாலிசி வந்ததுக்கப்புறம் வாட்ஸ்அப்புக்கு அல்டர்னேட்டாக சிக்னல் அப்படிங்கிற ஒரு ஆப்பையும் டெலிகிராம் அப்படிங்கிற ஆப்பையும் பயன் பண்ணுறாங்க. இதில் சிக்னல் அப்படிங்கிற ஆப் தான் இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு வருது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அதில் இருக்க ப்ரைவசி செட்டிங்ஸ் நம்மளோட ப்ரைவசியை ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி சிக்னல் ஆப்பில் நிறையா செட்டிங்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதில் சில ஃபீச்சர்ஸை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லணும்னு நினச்சேன். அது என்ன அப்படின்னா, வாட்ஸ்அப் கொண்டு வந்திருக்க ப்ரைவசி பாலிசினால் நம்ம எல்லாம் வேறு ஒரு ஆல்டர்னேட்ஸை தேடிக்கிட்டு இருந்தாலும் எல்லோரும் வேறு ஒரு ஆப்புக்கு மாறிட போகிறது கிடையாது. நம்ம வீட்டில் இருக்க கொஞ்சம் வயசானவங்க ஃபேமிலி மெம்பர்ஸை பார்த்தோம் அப்படின்னா அவங்க இன்னும் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிகிட்டு தான் இருப்பாங்க. அவங்கெல்லாம் உடனே வாட்ஸ்அப்பை விட்டு வேறு ஒரு ஆல்டர்னேட்ஸுக்கு மாற போகிறது கிடையாது. அதனால் வாட்ஸ்அப்பை விட்டுட்டு நம்ம எல்லாம் ஒரேடியாக இந்த சிக்னல் மாதிரி டெலிகிராம் மாதிரி வேறு ஒரு ஆப்புக்கு மாறிடுவோம் அப்படின்னு நினைக்க வேணாம். சிக்னல் அப்படிங்கிறது இப்போ வாட்ஸ்அப்புக்கு ஒரு ஆல்டர்னேட்டாக இருக்க ஒரு நல்ல ப்ரைவசி கொடுக்குற ஒரு ஆப்பு, அவ்வளோதான். சிக்னல் ஆப்பில் ஃபஸ்ட்டு ஃபீச்சராக பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, எனேபிள் ஸ்க்ரீன் லாக். ஸ்க்ரீன் லாக்னால் வேறு ஒன்றும் இல்லை, சிக்னல் ஆப்பில் கொடுத்துருக்க இன்பில்ட்டாக கொடுத்துருக்க ஒரு ஆப் லாக். இந்த ஆப் லாக்கை நீங்கள் எனேபிள் பண்ணணும் அப்படின்னா செட்டிங்ஸ்குள்ளே போய் ப்ரைவசி அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணி உள்ளே இருக்க ஸ்க்ரீன் லாக் அப்படின்னு ஃபஸ்ட்டு இருக்கும். அதை நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்கனாலே போதும். அதுக்கு கீழே நீங்கள் இன்ஆக்டிவிட்டி டைம் அவுட்னு ஒன்று இருக்கும். அது என்ன அப்படின்னா, எவ்வளோ நேரம் கழித்து அந்த ஆப் மறுபடியும் லாக் ஆகிக்கணும் அப்படிங்கிறது. அதில் இருக்க இப்போ ஒரே ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, அதில் மினிமமாகவே 1 நிமிஷம் தான் செட் பண்ண முடியுது. அதுக்கு கம்மியாக செட் பண்ணவே முடியல. இதை கண்டிப்பாக அடுத்த அப்டேட்டில் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் மேனுவலாக சிக்னல் ஆப்பை லாக் பண்ண முடியும். உங்களோட நோட்டிஃபிகேஷனில் லாக் சிக்னல் அப்படின்னு காட்டும். அதில் லாக் சிக்னல் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட சிக்னல் ஆப் லாக் ஆயிரும். ஆர்எல்ஸ் 1 நிமிஷம் கழித்து அந்த ஆப் லாக் மாதிரி லாக் ஆயிரும். அதுக்கு கீழேயே நீங்கள் ஸ்க்ரீன் செக்யூரிட்டி, இன்காக்னிட்டோ கீபோர்டுன்னு 2 பார்க்க முடியும். அந்த ஸ்க்ரீன் செக்யூரிட்டி அப்படின்னா, நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட் யார்கிட்டையாவது உங்களோட ஃபோனை அன்லாக் பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னா உங்கள் சிக்னல் ஆப்புக்குள்ளே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அவங்களுக்கு அனுப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை தடுக்கிறதுக்காக தான் நீங்கள் அந்த ஸ்க்ரீன் செக்யூரிட்டிங்கிறத எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட சிக்னல் ஆப்பில் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியாது. அடுத்ததாக இன்காக்னிட்டோ கீபோர்டு. இது எதுக்கு அப்படின்னா, நீங்கள் ஜீபோர்டு யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும், உங்களோட சஜஷன்ஸ் கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் என்னென்ன டைப் பண்ணுறீங்க அப்படிங்கிறத அது பேக்ரவுண்டில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதை தடுக்கிறதுக்காக இந்த இன்காக்னிட்டோ கீபோர்டை எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் டைப் பண்ணுறத எந்த கீபோர்ட்னாலையும் பேக்ரவுண்டில் ஸ்டோர் பண்ண முடியாது. அடுத்ததாக பின் செட் பண்ணுறது. இது வாட்ஸ்அப்பில் நீங்கள் வேணும்னா எனேபிள் பண்ணிக்கலாம். ஆனால் சிக்னல் ஆப்பில் நீங்கள் இது கண்டிப்பாக பின் செட் பண்ணி தான் உங்களோட அக்கௌண்ட்டை ரிஜிஸ்டர் பண்ண முடியும். இதை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா செட்டிங்ஸ்குள்ளே போய் ப்ரைவசி ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா லாஸ்ட்டில் ஸ்க்ரோல் பண்ணி சிக்னல் பின் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதுக்கு கீழே நீங்கள் அந்த பின்னை சேஞ்ச் பண்ண முடியும். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பின்னை ரிமைண்ட் பண்ணுறதுக்காக ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை எனேபிள் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக அந்த பின்னை டைப் பண்ண சொல்லி கேட்கும். அதனால் நீங்கள் அதை மறந்துட மாட்டீங்க. அதுக்கு கீழே நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் லாக் அப்படின்னு ஒன்று பார்க்கலாம். அதுக்கு எதுக்கு அப்படின்னா, நீங்கள் ஒவ்வொரு தடவைக்காவும் உங்களோட அக்கௌண்ட்டை ரிஜிஸ்டர் பண்ணும்போது அந்த பின்னை கேட்கும். இந்த ஃபீச்சரும் நம்மளோட ப்ரைவசியை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல ஃபீச்சர் தான். அடுத்ததாக எனக்கு ரொம்ப பிடிச்சது கஸ்டம் நோட்டிஃபிகேஷன். இது எதுக்கு அப்படின்னா, உங்களுக்கு ஒரு மெசேஜ் வருது அப்படின்னா யார் சென்ட் பண்ணால் என்ன சென்ட் பண்ணாங்கங்கிற மெசேஜ் 2மே நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்கள் கூட யாராவது இருந்தாங்க அப்படின்னா அது ஈஸியாக பார்க்கலாம். ஆனால் நீங்கள் இதை மாற்ற முடியும். இதுக்கு நீங்கள் செட்டிங்ஸ்குள்ளே போய் நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா கீழே ஷோ அப்படின்னு இருக்கும். அதில் உங்களுக்கு மெசேஜ் வந்துச்சு அப்படின்னா நேமும் மெசேஜும் காட்டணுமா, இல்லை அந்த நோட்டிஃபிகேஷனில் நேம் மட்டும் காட்டணுமா, இல்லை நோட்டிஃபிகேஷன் மட்டும் வரும், அதில் நேமும் வராது மெசேஜும் வராது, உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். அதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே வந்தீங்க, உங்களோட ஆப்பை அன்லாக் பண்ணிங்க அப்படின்னா அந்த மெசேஜை காட்டும். அப்படி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அடுத்து இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதே பேஜில் நீங்கள் லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஈவெண்ட்ஸ்னு போட்டு கீழே கான்டாக்ட் ஜாயின்டு சிக்னல் அப்படின்னு ஒன்று இருக்கும். அது என்ன அப்படின்னா, உங்கள் கான்டாக்டில் இருக்க ஒவ்வொருத்தவங்களும் சிக்னலில் ஜாயின் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். இது டெலிகிராமில் அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கும். இது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. இதை நீங்கள் டிசேபிள் பண்ணிக்கலாம் வேணும் அப்படின்னா. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது டிஸப்பியரிங் மெசேஜஸ். இது வாட்ஸ்அப்பில் ரீசெண்டாக தான் கொண்டுட்டு வந்தாங்க.
ஆனால் இந்த சிக்னல் ஆப் எப்போ கொண்டு வந்தாங்களோ அப்போ இருந்து இந்த டிஸப்பியரிங் மெசேஜஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருந்துக்கிட்டே இருக்குது. இதை நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு சேட்டுக்கும் வேணும்னா எனேபிள் பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்கள் யார்கிட்ட சேட் பண்ணுறீங்களோ அப்போ அவங்களோட கான்வர்சேஷனுக்கு உள்ளே போயிட்டு உங்களோட டாப் ரைட் கார்னரில் 3 டாட் இருக்கும். அந்த ஆப்ஷனை டேப் பண்ணிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டாகவே டிஸப்பியரிங் மெசேஜஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் டேப் பண்ணதுக்கப்புறம் எத்தனை செகண்ட்க்கு அப்புறம் அந்த மெசேஜ் வந்து டிஸப்பியர் ஆயிடணும் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் 5 செகண்ட்ஸில் ஆரம்பித்து 1 வீக் வரைக்கும் டைம் இருக்குது. அந்த டைமுக்கு அப்புறம் அதுவாக டிஸ்ட்ரக்ட் ஆயிரும். இதை வந்து செல்ஃப் டிஸ்ட்ரக்டிங் மெசேஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது இப்போ நான் சொன்ன டிஸப்பியரிங் மெசேஜஸ் மாதிரியே தான் இது மீடியாவுக்கு. நீங்கள் ஒரு ஃபோட்டோ சென்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அது ஒருக்கா பார்த்த உடனே டெலீட் ஆகிற மாதிரி பண்ண முடியும். அதுக்கு நீங்கள் எந்த ஃபோட்டோ சென்ட் பண்ணணுமோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு பாட்டம் லெஃப்ட் கார்னரில் இன்ஃபினிட் சிம்பிள் போட்டிருக்கோம். அதை டேப் பண்ணிங்க அப்படின்னா 1 டைம் அப்படின்னு காட்டும். அதை டச் பண்ணி சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒருக்கா பார்த்த உடனே அந்த மெசேஜ் வந்து அதுவாக டெலீட் ஆகிரும். அடுத்ததாக நோட் டு செல்ஃப் அப்படின்னு சிக்னல் ஆப்லேயே ஒரு சேட் தர்றாங்க. இதுக்கு முன்னாடி நான் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணும்போதில் ஒரு குரூப் க்ரியேட் பண்ணி அதில் நான் மட்டும் இருப்பேன். எனக்கு வேணுங்கிறத நான் அதில் சென்ட் பண்ணி வச்சுப்பேன். ஆனால் இப்போ சிக்னல் ஆப்பில் நோட் டு செல்ஃப் அப்படின்னு அவங்களே ஒரு சேட் தர்றதுனால எனக்கு என்ன மீடியா வேணுமோ என்ன மெசேஜஸ் இம்பார்ட்டண்ட்டோ அதெல்லாம் நான் அந்த நோட் டு செல்ஃபில் சென்ட் பண்ணி வச்சுக்கிட்டு அப்பப்போ யூஸ் பண்ணிக்குவேன். இந்த நோட் டு செல்ஃப் அப்படிங்கிற ஒரு சேட்டை சிக்னலில் டிஃபால்ட்டாகவே நமக்கு தர்றாங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ரிலே கால்ஸ். இந்த ரிலே கால்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணுறதுனால நம்ம கால் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட மொபைல் ஐபி அட்ரஸை காட்டாமல் சிக்னலோட சர்வர்ஸில் இருந்து கனெக்ட் பண்ணும். அதனால் இது நம்மளோட ப்ரைவசியை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப்ஷன். இதை நீங்கள் எனேபிள் பண்ணணும் அப்படின்னா செட்டிங்ஸ்குள்ளே போய் ப்ரைவசியை டேப் பண்ணி கீழே கம்யூனிகேஷன் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கும். அதில் ஃபஸ்ட்டாக ரிலே கால்ஸ் அப்படின்னு இருக்கும். அதை நீங்கள் எனேபிள் பண்ணிங்கனாலே போதும். அடுத்ததாக பார்க்க போகிறது பேக்கப். நம்ம வாட்ஸ்அப்பில் பேக்கப் எடுக்கிற மாதிரி கூகுள் ட்ரைவில் அப்படி தேர்ட் பார்ட்டி ஆப்ஸில் வந்து பேக்கப் எடுத்துக்க முடியாது. நீங்கள் சிக்னல் ஆப்பில் பேக்கப் எடுக்கணும் அப்படின்னா லோக்கல் பேக்கப் தான் எடுக்க முடியும். அதாவது உங்களோட மெமரியில் நீங்கள் பேக்கப் எடுத்து வச்சுட்டு நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா மறுபடியும் இன்ஸ்டால் பண்ணும்போது உங்கள் மெமரியிலிருந்து பேக்கப்பை ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். இதுவும் நம்மளோட ப்ரைவசிக்காக தான். நம்ம அந்த பேக்கப் எடுக்கிற ஃபைல் வந்து என்கிரிப்டடாக தான் இருக்கும். அதனால் நம்ம வேறு எந்த ஒரு ஆப்லேயோ அதை ரீட் பண்ண முடியாது. மறுபடியும் ரீஸ்டோர் பண்ணும்போதில் மட்டும்தான், அதுவும் சிக்னல் ஆப்பில் தான் அது ரீஸ்டோர் பண்ணும்போதில் அதை ரீட் பண்ண முடியும். அடுத்ததாக நம்மளோட ஓல்டு மெசேஜஸை டெலீட் பண்ணுறதுக்கு இன்பில்ட்டாகவே சிக்னல் ஆப்பில் ஒரு ஆப்ஷன் தர்றாங்க. அதுக்கு நீங்கள் செட்டிங்ஸ்குள்ளே போய் ஸ்டோரேஜ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை டேப் பண்ணிங்கன்னா கீழே கீப் மெசேஜஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா நம்மளோட மெசேஜஸை எந்தெந்த ஃப்ரீக்வன்சியில் டெலீட் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்கோம். 30 நாளா, 6 மாதமா, 1 வருஷமா அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படி செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நீங்கள் 30 நாள் செலக்ட் பண்ணிங்கன்னா 30 நாள் கழித்து எல்லா மெசேஜஸும் அதுவாக டெலீட் ஆகிரும். அதுக்கடுத்து ஒரு ஆப்ஷன் என்ன அப்படின்னா கான்வர்சேஷன் லென்த் லிமிட். இந்த ஆப்ஷன் எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒன்று. வாட்ஸ்அப்பில் எப்போயோ மெசேஜஸ் பண்ணதெல்லாம் அதுவாக இருக்கும். அது வந்து நம்ம ப்ரைவசிக்கும் ஒரு பெரிய பிரச்சனை தான். ஸோ இந்த கான்வர்சேஷன் லென்த் லிமிட் அப்படிங்கிறதுக்குள்ள நீங்கள் டேப் பண்ணிங்கன்னா எத்தனை மெசேஜஸ்க்கு அப்புறம் அந்த ஓல்டர் மெசேஜஸை டெலீட் பண்ணணும் அப்படிங்கிற ஆப்ஷனை பார்க்க முடியும். நீங்கள் சப்போஸ் அந்த 100 மெசேஜஸ்க்கு அப்புறம் ஓல்டர் மெசேஜஸை டெலீட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா 100 மெசேஜஸ் இருக்கும். அதுக்கு ஓல்டராக என்னென்ன மெசேஜஸ் இருக்கோ அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக டெலீட் ஆகிட்டே போயிடும். இது வந்து நம்மளோட ப்ரைவசியை சூப்பராக ப்ரொடெக்ட் பண்ணும். இந்த சிக்னல் ஆப் வந்து இவ்வளோ பாப்புலர் ஆனதுக்கு இந்த மாதிரி ப்ரைவசி செட்டிங்ஸ் வந்து ரொம்பவே ஒரு காரணமாக இருக்குது. அதே மாதிரி இன்னொரு இன்ஃபர்மேஷனும் சொல்லணும்னு நினச்சேன். அது என்ன அப்படின்னா வாட்ஸ்அப்போட கோஃபவுண்டர் வந்து இப்போ சிக்னலில் தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஸோ இந்த வீடியோ மூலிமா சிக்னல் ஆப்பில் இருக்க நிறைய இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸையும் இன்ஃபர்மேஷனையும் உங்கள்கிட்ட கொண்டு வந்திருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். பாய்.